ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு சில மீம் காயின்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போகணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, காக்கியூனு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காக்கியூனு காயின் பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மீம் காயின். இந்த காக்கியூனு காயின் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா, டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 15 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்தில் தான் ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 0.50 தள்ளி 65 சம்திங் ரேஞ்சில் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. ஆனால் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதிலிருந்து ஒரு 4 மடங்கு கீழே தான் இருக்குது. அதனால் இந்த சமயத்தில் இந்த காக்கியூனு காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த காக்கியூனு காயினை வந்து இந்த சமயத்தில் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த புல் ரன், அதாவது 2025 எண்டு வரைக்கும் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜீரோ வந்து ரிமூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒரு 10லேருந்து 20 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, மோக் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மோக் காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 175 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த மோக் காயினோட ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.50 தள்ளி 210 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. லாஸ்ட் 1 மந்த், அதாவது இந்த ஜூன் மாதத்துலேருந்து இந்த ஜூலை மாதம் வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜூன் மாதத்தில் 0.60 தள்ளி 70 சம்திங் ரேஞ்ச் அளவு வந்து லோ வந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மடங்கு அளவு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இந்த மோக் காயின் பார்த்தீங்கன்னா பேஸ் நெட்வொர்க்கில் வந்து இருக்குது. அதாவது எத்ரீம் பிளாக் செயின் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேஸ் நெட்வொர்க்கில் வந்து இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 10லேருந்து 25 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து போகலாம். அதை கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறத விட ஒரு வருஷம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மடங்கு, அதிகபட்சம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுக்கலாம். அதுவும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கலாம். அதாவது ஒரு ஜீரோ வந்து ரிமூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 5 ஜீரோ அப்படிங்கிறது ஒரு 4 ஜீரோ தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு இந்த மோக் காயின் வந்து கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய இன்னொரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா பேபை. இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு எத்ரீம் பிளாக் செயினில் தான் இருக்குது. டாலர் மதிப்பில் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.60 தள்ளி 32 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுவும் இன்றைக்கி தான் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது 0.60 தள்ளி 340 சம்திங் ரேஞ்சில் இன்றைக்கி ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. லாஸ்ட்டு இந்த 2 வாரத்தில் மட்டும் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது எந்த அளவுக்கு கீழே போனதுலேருந்து இப்போ மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 6 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600% அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 0.60 தள்ளி 32 சம்திங் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த காயினை நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கீழே போகும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் ஒரு பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுவும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம்னா, இப்போ இருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதாவது 0.60 தள்ளி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறது 0.40 தள்ளி ட்ரேடிங் ஆகிற அளவுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லாவே மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட மாறிக்கிட்டே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா கேட் விப். இந்த கேட் விப் காயின் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.60 தள்ளி 53 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 4 மடங்கு அளவு வந்து போன மாதத்தில் நல்லாவே மேலே வந்திருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு கீழே தான் இருக்குது. இந்த கேட் விப் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட் விப் காயின் டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 35 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. அதாவது காக்கினோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாங்க், இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட சப்ளை வந்து கம்மி தான். இந்த கேட் விப் காயினை நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம்.
ஆனால் ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டில் போட்டு வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா ரேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-0 தள்ளி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறது. மேக்ஸிமம் ஒரு 1-0 கட்டானா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒரு 30,000 ரூபா அப்படிங்கிறது அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 2025 எண்டுக்குள்ளே நான் சொல்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 4 மடங்கு அளவு வந்து ப்ராஃபிட் போயிருக்குது. அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே இந்த 10 மடங்கு அப்படிங்கிறது வரலாம். ஆனால் இந்த 0.50 அப்படிங்கிறது 22 பிரேக் அவுட் பண்ணாமல் அப்படியே இதே ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இதுக்குள்ளே தான் இந்த 10 மடங்கு அப்படிங்கிறது வந்து கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா சொலானா மீம் காயினில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர் காயின். இந்த வாட்டர் காயினை ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அவரோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா மெஸ்ஸி. இவர் பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி நைட்டு தான் இந்த வாட்டர் காயினை பற்றி ஒரு ப்ரொமோட் பண்ணதுனால அன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 250% அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது ஆல் டைம் ஹை போனதுலேருந்து ரொம்ப கீழே வந்தது. அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கீழே வந்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு அளவு வந்து நல்லாவே ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் இந்த வாட்டர் காயின் 0.30 தள்ளி 88 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த வாட்டர் காயின் பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.30 தள்ளி 28லேருந்து 29 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 சம்திங் வச்சுக்கிட்டா கூட இப்போ இருக்கிற ப்ரைஸ் அதாவது 90 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஹை போயிருக்குது. இந்த வாட்டர் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு மீம் காயின் தான். அது மட்டும் இல்லாமல் சப்ளைன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஒரு 88 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதாவது டர்போலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது 69 பில்லியன். ஆனால் இந்த வாட்டர் காயின் பார்த்தீங்கன்னா 88 பில்லியன் வரைக்கும் வந்து சப்ளை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் காயின் கூடிய சீக்கிரத்தில், அதாவது கூடிய சீக்கிரம் சொல்கிறத விட ஒரு வருஷத்தில் இது எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா ரேஞ்ச் அளவுக்கு வந்து வரலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். அதே இது அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள ஒரு 5 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபா ரேஞ்ச் அளவுக்கு போனால் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். அதனால எந்த அளவுக்கு கம்மியாகுதோ, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.30 தள்ளி 88 சம்திங் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது 0.30 தள்ளி 75 இல்லை ஒரு 65 அந்த சம்திங் ரேஞ்சில் வரும்போது வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா 50 மடங்கு அப்படிங்கிறது ஒரு 100 மடங்காக நமக்கு வந்து கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அமௌண்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்தே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு டாலராக வந்து வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அதுவும் பெப்டோண்டி அட்ரஸ்க்கு வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25,000 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணக்கூடாது. அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிபே வந்து பண்ணக்கூடாது, ஃபோன்பே வந்து பண்ணக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் பேங்க்கில் போய் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன விலையில் போயிட்டு இருக்குது டாலர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதுவும் நீங்கள் டைரெக்டாக பேங்க்கில் போய் பணம் கட்டுற மாதிரி இருந்தால், பேங்க் இல்லாதனால கேஷ் டெபாசிட் மிஷினில் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏடிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து டேரெக்டாக கட்டி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.